ஹாய், வெல்கம் ஆல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ எல்லா வீடியோஸையும் வந்து நீங்கள் அங்கே அப்பப்போ ஸ்கிப் பண்ணி யூடியூப் பார்க்குறீங்க. அப்படி பார்க்குற மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் உங்களுக்கு தெரியாத பிளாக்ஸை எடுத்து ரெஃபர் பண்ணி நீங்களாக போடணுன்னு ட்ரை பண்ணும்போது 5 பைசா தேராது. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்யூச்சர் ப்ரோக்ராம்ஸை நீங்களாக எப்படி போடலாம் அப்படின்றத வந்து ப்ராக்டிஸ் ஆகிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இன்டிஜர். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் பாருங்கள், இங்கே வந்துட்டு INT DINT அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். INT அப்படின்னாக்கா இன்டீஜர், ஓகே. DINT அப்படின்னாக்கா டபுள் இன்டீஜர். நான் ரொம்ப நாள் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு வந்து இன்டீஜர்னால் என்ன, ரியல்னால் என்ன, ஸோ இதெல்லாம் பற்றி உங்களுக்கு சொல்லித்தரணும். வேர்டுனா என்ன, இதெல்லாம் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லித்தரணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது இந்த இன்டீஜர்னா என்ன, வேர்டுனா என்ன, டபுள் இன்டீஜர்னா என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். முதல்ல இன்டீஜர் ஆர் டபுள் இன்டீஜர் வாட் எவர் மேபி. இப்போ நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்க்கும்போது என்ன சொன்னேன், நான் வந்து ஒரு 400ன்னு கொடுக்குறேன் வேல்யூவை, இதை வந்துட்டு உள்ளே அப்டேட் ஆகுது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா ரெஜிஸ்டர்ஸ் எடுத்து நான் உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன். இங்கே உள்ளே எப்படி அப்டேட் ஆகுதுனாக்கா பைனரி ஃபார்மெட்டில் தான் அப்டேட் ஆகும். பட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா டெசிமலில் பார்க்கலாம், ஹெக்ஸா டெசிமலில் பார்க்கலாம், ஸோ ஆக்டலில் பார்ப்பீங்க. எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்றதுடைய உங்களோட கன்வீனியன்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் வந்துட்டு நம்ம வியூ வச்சுக்க போகிறோம். பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிஎல்சிக்குள்ளே இன்டர்னலாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிறது வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். நீங்கள் பேசிக் வீடியோஸ் பார்க்காதவங்க தயவுசெய்து வந்துட்டு ஃபஸ்ட் வீடியோலேருந்தே பேசிக்ஸை பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ தான் புரியும். எடுத்ததுமே இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா எதுவும் புரியாது. ஓகே, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் தான் வந்துட்டு பிஎல்சி டேட்டாஸை ஸ்டோர் பண்ண போகுது அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு சின்ன படித்து தான் ஆகணும், ஆப்ஷனே இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 1 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா உள்ளே போய் எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் இல்லை. இப்போ நம்ம 1ன்னு கொடுக்குறோம், அப்போ எப்படி நம்ம சேஞ்ச் ஆகும் உள்ளே போயிட்டு டேட்டாவில். ஸோ அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இப்போ 16 பிட் ரெஜிஸ்டர் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேல்யூ 0ன்னு கொடுக்குறீங்க. இப்போ 16 பிட் ரெஜிஸ்டர் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து உள்ளே இருக்கிற உங்கள் ரெஜிஸ்டர்ஸை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் போட்டிருக்கேன். எப்போவுமே வந்து பிஎல்சிஸ்குள்ளே போடும்போது 0லேருந்து தான் பிளாக்ஸ் அங்கே இருக்கும். ஓகே, 0 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 15 வரைக்கும். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னாக்கா 400 500ன்னு டேரெக்டாக வேல்யூ கொடுத்துருந்தேன்ல. அந்த வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டெசிமலில் கொடுக்குறோம், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டெசிமலில் கொடுத்தனால அந்த மாதிரி வேல்யூவை கொடுத்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அதே மாதிரி தான் நான் டெசிமலில் வந்து வேல்யூவை நான் இப்போ 1ன்னு கொடுக்குறேன். இப்போ 1 அப்படின்னா இன்டர்னலாக பிஎல்சிக்குள்ளே இருக்க ரெஜிஸ்டரில் வேல்யூ எப்படி போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் லாஸ்ட் பிட்டில் வந்துட்டு 1 அப்படின்னு போய்க்கும். ஓகே, இப்போ நான் 2ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ரெண்டாவது பிட்டில் வந்துட்டு 2 அப்படின்னு நம்ம போய்க்கும். இப்போ டெசிமலில் 3ன்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த லாஸ்ட்டில் இருக்கிற 2 பிட்டையும் வந்து அது ஆக்கியூபை பண்ணிக்கும். ஸோ தட் 2 + 1 = 3. ஓகே, இதை வந்து நான் ஒரு எக்ஸலில் வந்து ஒரு சாம்பிளாக நான் போட்டு வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எப்படி வந்துட்டு உங்களுடைய ஃபார்மேட்டை எடுத்துக்கும் அப்படின்னு நம்ம வந்து நான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸலில் பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் பிட்டில் வந்து வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுன்னா 1, செகண்ட் பிட்டோட வேல்யூ என்ன அப்படி இருக்குது அப்படின்னா 2. ஓகே, நீங்கள் மேத்தமெட்டிக்கில் படிச்சிருப்பீங்க, நான் உங்களுக்கு மேக்ஸ் கிளாஸ் இருக்க வரல, பட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நான் நம்பிட்டு நான் அதை ஃபார்வர்ட் பண்ணுறேன். இந்த பைனரி பிட் கால்குலேஷன் எப்படின்றத உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கணுன்னா வேறு உங்கள் புக்ஸை கொஞ்சம் வாட்டி ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு ஷார்ட்கட்டாக நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். 2 அப்படின்னா செகண்ட் வேல்யூ 2, ஃபஸ்ட்டு வேல்யூ ரெண்டாவது பிட்டையும் ஃபஸ்ட்டு பிட்டையும் சேர்த்து எடுத்துக்கிச்சு அப்படின்னா 2 + 1 = உங்களுக்கு 3ன்னு சொல்லிட்டு வரும். இப்போ வந்து ஒரு 4ன்னு ஒரு வேல்யூவை கொடுக்குறீங்க. இந்த வேல்யூ எப்படி போய் ஒரு டேட்டா ரெஜிஸ்டரில் போய்ட்டு ஸ்டோர் ஆகும் அப்படின்னாக்கா இந்த பர்டிகுலர் பிட் 1, மற்ற பிட் எல்லாமே 0 0. இப்போ என்னாச்சு, 4ங்கிற வேல்யூ வந்துச்சுங்களா. இப்போ நான் 5ன்னு கொடுக்குறேன். 5ன்னு கொடுத்தா எப்படி பண்ணிக்கும், அப்போ 4 + இங்கே லாஸ்ட்டில் இருக்கிற பிட் 1, இந்த 2 பிட்டையும் ஆக்குபை பண்ணும். அப்போ 4 + 1 = 5. ஓகே, இப்போ நான் வந்துட்டு 6ன்னு கொடுக்குறேன். அப்போ 6க்கு எப்படி பண்ணணும், 4 + 2 = 6. அப்போ இந்த லாஸ்ட் பிட் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். இந்த ஒரு பிட் என்ன ஆகிடும், 1 1. ஓகேங்களா, 1 1 இன் த சென்ஸ் லைக் 4 + 2 = 6. ஓகே, ஸோ இப்படி தான் வேல்யூஸ் வந்து உள்ளே லோட் ஆகிட்ருக்கும். இதை வேணும் நீங்கள் அப்படியே கொஞ்சம் நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வேல்யூவை தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா
நம்ம வந்து 32767 அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக்ஸில் இங்கே போட்டிருப்பாங்க. இப்போது நம்ம விஷயத்துக்கு வருவோம். இன்டீஜர், டபுள் இன்டீஜர். ஓகே, இன்டீஜர் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு என்ன இருக்கும்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் வேல்யூஸை காமிக்கும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ப்ளஸில் போயிட்டுருக்கு, நெகட்டிவில் வேல்யூ போகுது அப்படின்னா இந்த வேல்யூவை நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் இன்டீஜர் எடுக்கணும். இல்லை எனக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் விஷயம் இல்லை, ஓகேங்களா, ஜஸ்ட்டு வந்து வேல்யூஸை கால்குலேட் பண்ணால் போகிறோம் அப்படின்னா சில இடங்கள் என்ன போட்டிருப்பாங்கன்னா வேர்டுன்னு போட்டிருப்பாங்க. நம்ம லாஸ்ட்டாக பார்த்த கிளாஸில் வந்துட்டு உங்களுக்கு நான் காமிச்ச கம்பேரிசன் பிளாக்ஸ் எல்லாமே வந்துட்டு வேர்டில் இருந்திருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க 16 பிட் ரெஜிஸ்டர் தான் சொன்னேன் நான். இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், இது 16 பிட் ரெஜிஸ்டர் தான் நான் சொல்கிறேன். ஓகே, பட் என்ன இருக்குது அப்படின்னாக்கா இதை கால்குலேஷன் பார்த்துக்கோங்க. இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, எனக்கு இப்போ வந்து மைனஸ் ஆர் மேபி ப்ளஸ் இந்த சிம்பிளை வந்து நான் ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு பிட்டை வந்து அதை ஆக்கியூபை பண்ணிக்கும். ஓகேங்களா, அதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 2⁻16 - 1. நம்மக்கிட்ட எத்தனை பிட் இருக்குது, 16 பிட்ஸ் இருக்குது. அப்போ 16 பிட்டில் வந்துட்டு நான் ஒரு பிட்டை எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா உங்களுடைய வேல்யூஸை, அதாவது சிம்பிளை ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு சொல்லலாம் இல்லையா, இதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ 2⁻16 - 1 எதுக்கு, இன்டீஜரை கால்குலேட் பண்ணும்போது. அப்போ நான் வேர்டு அப்படின்னாக்கா, வேர்டுன்னா என்ன, 16 பிட்டு தான் அதுவுமே. ஆனால் அதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 2⁻16. அப்போ நான் 2⁻16 டைரெக்டாக கால்குலேட் பண்ணி போட்டேன் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு வேல்யூவாக கிடைக்கும். இப்போ 2⁻16 - 1 விச் மீன் 2⁻15. 2⁻15 அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு வேல்யூ என்ன இருக்கும், 32768. ஸோ 32768. பட் பிஎல்சிஸுக்குள்ளே இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து இந்த வேல்யூ ஸ்டோர் ஆகும்போது மேக்ஸிமம் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா உங்களுக்கு 0லேருந்து வேல்யூ அங்கே கால்குலேட் பண்ணுறதுனால 32767 அப்படின்னு காமிக்கும். மைனஸில் போகும்போது -32768 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூஸ் வரும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுவே வந்து பார்த்திங்கனாக்கா டபுள் இன்டீஜர் அப்படின்னா என்னென்னா, டபுள் இன்டீஜர் என்ன, 32 பிட். ஓகே, இன்டீஜர் வந்துட்டு 16 பிட்டு, டபுள் இன்டீஜர் அப்படின்னா 32 பிட். ஓகே, அப்போ 32 பிட் அப்படின்னாக்கா 2⁻32 - 1 அது வந்து நம்ம இன்டீஜரில் கால்குலேட் பண்ணும்போது வேர்டில், அதாவது டபுள் வேர்டு அப்படிம்பாங்க. அப்போ டபுள் வேர்டுனா என்ன, அது வந்து 32 பிட். அப்போ 2⁻32 அப்போ என்ன வேல்யூ வருதோ அவ்வளோ வேல்யூ தான். ஓகே, இதை தவிர உங்களுக்கு ரியல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ ரியல்னால் அதுவும் வந்து 32 பிட் தான், எந்த டவுட்டும் இல்லை. உங்கள் கேல்குலேஷனில் 100.01 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு ஒரு கேல்குலேஷன்ஸ்லாம் எங்கெல்லாம் வரப்போதோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரியல்ங்கிறது கண்டிப்பாக நமக்கு தேவை. அப்போ நீங்கள் ரியல் வேல்யூஸ் அப்படின்னா அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்றத வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த பிட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எத்தனை பிட் ரெஜிஸ்டர் அப்படின்றத வந்து பார்த்து கால்குலேட் பண்ணுறது எல்லாமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பிஎல்சி வாங்கும்போதே இது எத்தனை பிட் ரெஜிஸ்டர் சப்போர்ட் பண்ணும், இது வந்து வேர்டு இருக்கா, இன்டீஜர் இருக்கா, இதெல்லாம் வந்து உங்கள் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸை போடணும் அப்படின்னா எதை வச்சு நம்ம போடுறது. அப்போ இந்த மாதிரியான பிளாக்ஸை யூஸ் பண்ணும்போது, அதாவது ஆட், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் நான் சொல்லுவேன் இப்போது. ஸோ அந்த பிளாக்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா யூஸ் பண்ணும்போது இதுக்கு உள்ளே கொடுத்துருப்பாங்க. அதுதான் நான் உங்களுக்கு ஹெல்ப் ஃபைலில் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இந்த ஹெல்ப்பில் பார்த்திங்கனாக்கா இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த ஹெல்ப் ஃபைல் இந்த மாதிரி நீங்கள் ரீட் பண்ணும்போது ஐஎன்டி அப்படின்னா என்ன, இன்டீஜர், அது வந்து ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 16 பிட் ரெஜிஸ்டர். ஓகே, ஸோ அப்போ வேல்யூ என்ன இருக்கும், ப்ளஸில் வந்து பார்த்திங்கனாக்கா 32767, மைனஸில் -32768 ஞாபகம் வச்சுக்கோங்க. டபுள் இன்டீஜர்னா என்ன, 2⁻32 - 1. ஓகே, ஸோ விச் மீன் 2⁻31. ஸோ அப்போ கால்குலேட் பண்ணால் என்ன வேல்யூ வருங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ரியல் இங்கே இல்லை. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸை எப்படி போடலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஆட் சிம்பிள் எடுத்திருக்கேன். ஆட் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு ப்ளஸ் ஸ்பேஸ், நாங்கள் வந்து D3 இந்த ரெஜிஸ்டர் வேல்யூவை நான் மாற்றிக்கிறேன். D1 D2 ஸ்பேஸ் D3, அதாவது A + B = C, அவ்வளோதான் சிம்பிள். நீங்கள் ரொம்ப வந்துட்டு யோசிக்க வேணாம். நான் இங்கே வந்து இன்புட் போடாமல் வந்துட்டு நான் டைரெக்டாக வந்து இந்த பிளாக்ஸ் நான் போட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னாக்கா இங்கே எரர் காமிக்கும். நான் அதை டெலீட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நான் வந்து பிளாக் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். பட் ஆனால் வந்து நான் இன்புட் போடல. ஸோ இன்புட் போடாமல் வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், பிளாக் போட்டிருக்கேன். ஸோ வந்து என்னுடைய ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா நீங்கள் தப்பாக வந்து ப்ரோக்ராம் டிஃபைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேருக்கு வந்துட்டு நீங்கள் போட்ட லாஜிக்கை செக் பண்ணுறதுக்கு அது அறிவே கிடையாது. ஓகே, நீங்கள் வந்து போட்டிருக்க பிளாக்ஸ்
அங்கங்கே போட வேண்டியது, அதாவது இன்புட் போடணும், அவுட்புட் போடணும், இதெல்லாம் நீங்கள் போடல அப்படின்றத மட்டும்தான் வந்து அது இண்டிகேட் பண்ணி சொல்லுமே தவிர, அதை மற்றபடி அதுக்கு வேறு எந்த அறிவும் இல்லைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கையில் தான் இருக்குது ப்ரோக்ராம் இன்ஜினியர் ப்ரோக்ராம் பண்ணுறது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்புட் போட்டிருக்கேன், ஆட் பிளாக் நான் போட்டிருக்கேன், a + b = c அப்படின்னு நான் சொன்னேன். இது எப்படி இப்போ ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத நம்ம சிமுலேட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ வேல்யூவில் ஒன்றும் பெரிய அளவில் இருக்க போகிறதில்ல. இப்போ நான் a + b = c இல்லையா, இந்த சியை எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு கம்பேரிசன் பிளாக்கில் வந்து greater than, equal to, இல்லை வந்து not equal to, less than or equal to அப்படின்ற பிளாக்கில் வந்து என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 0ன்னு இருக்குது, இந்த 0ங்கிற இடத்துல வந்துட்டு நான் 1ன்னு போடுறேன். ஓகே, 1ங்கிற இது வந்து ஒரு டெசிமல் வேல்யூ, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எந்த வேல்யூ அவுட்புட்டுமே வரல. ஓகே, 1 + 0 = 1 நமக்கு வரணும். ஏன் அவுட்புட் வரல அப்படின்னா நம்ம இன்புட் நம்ம தரல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்போவுமே இன்புட் கொடுத்தா தான் அந்த சிக்னல் பாஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் பிளாக்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி அவுட்புட் தர முடியும். ஸோ 1 + 0 = 1 அப்படின்னு ரிசல்ட் வருது. இதை நம்ம வந்து அந்த ரெஜிஸ்டரில், நான் உங்களுக்கு டேட்டா ரெஜிஸ்டர்னு சொன்னேன் இல்லையா, இந்த ரெஜிஸ்டரில் வந்துட்டு எப்படி அது ஃபீட் ஆகிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டி ரெஜிஸ்டர்ஸ். ஸோ இதில் நம்ம உள்ளே போய் எல்லாம் வந்து டெசிமலில் காமிச்சிட்ருக்கு. நான் வந்து இதை மானிட்டருக்கு போய்க்கிறேன். ஸோ டி ரெஜிஸ்டர்ஸ் ஃபுல்லாகவே நான் மானிட்டர் பண்ண போகிறேன். ஓகே, இங்கே போச்சு. ஓகே, மானிட்டருக்கு வந்துருச்சு. இப்போ வந்துட்டு எனக்கு இந்த வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் பைனரியில், இப்போ வந்து ஹெக்ஸாடெசிமல் அதை காமிச்சிட்டு நான் டெசிமல் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், டெசிமல் எடுத்துட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே வேல்யூ வந்துட்டு 1 and 1 அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது a + b = c. ஓகே, தெரியுதா உங்களுக்கு, நான் ஜூம் பண்ணுறேன். ஓகே, நான் அங்கே என்ன கொடுத்துருக்கேன், 1, அதாவது a + b = c இல்லையா. ஸோ ஏயோட வேல்யூ என்ன 1ன்னு கொடுத்துருக்கேன், பியோட வேல்யூ 0. ஸோ தட் ரிசல்ட் என்ன 1. ஓகே, இப்போ இந்த வேல்யூவை நான் என்ன பண்ண போகிறேன், அப்படியே உங்களுக்கு வந்து பைனரியில் காமிச்சு தர போகிறேன். பைனரியில் காமிச்சோம்னா இட் வில் பி இன் பைனரி கோட். ஓகே, பைனரியில் கொடுத்தா என்ன வருது பாருங்கள். ஸோ வேல்யூ என்ன, இந்த வேல்யூ இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு, 15, அதாவது 16 பிட் ரெஜிஸ்டர். இது வேல்யூ என்ன இருக்குது 1 அப்படின்ட்டுருக்கு. ஸோ 1, அதாவது இந்த பிட்டில் 1 இல்லையா, இங்கே 1 அப்படின்னாக்கா a + b = என்னவாக இருக்குது சி, அதுதான். இப்போ நான் வந்து என்னோடய ப்ரோக்ராமில் இப்போ வந்துட்டு போயிட்டு என்ன பண்ணுறேன், நான் 2ன்னு கொடுக்குறேன். அதாவது 1 + 2 அப்படின்ட்டு கொடுப்பேன். இப்போ 1 + 2 = உங்களுக்கு தெரியும் ரிசல்ட் 3. சின்ன பழத்தனமா இல்லை. ஓகே, 3 எப்படி இருக்குது அப்படின்றது தான் விஷயம். இப்போ ஸோ 3 எப்படி ஃபீடாக இருக்குது, 1 +, அதாவது இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட் 2 பிட்டையும் ஆக்கியூபை பண்ணிச்சு. இதை தான் நான் வந்துட்டு உங்களுக்கு நோட் பேடில் போட்டு காமிச்சிருந்தேன், தெரியுதுங்களா. 3ன்னு கொடுத்தா எப்படி லோட் ஆகிருக்கும் அப்படின்னாக்கா லாஸ்ட் 2 பிட்டையும் வந்து ஆக்கியூபை பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் வந்து என்ன பண்ணியிருக்கு, காமிச்சிட்ருக்கு. ஸோ கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க, எப்படி வந்து உள்ள பிட்டு ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு தெளிவான விஷயத்தை கற்றுட்டுருக்கோம். அதாவது டேட்டா வந்து எப்படி உள்ள லோட் ஆகுது அப்படின்றதையும் நம்ம கற்றுட்டுருக்கோம். அட் த சேம் டைம் வந்துட்டு உங்களுடைய ப்ரோக்ராம் வந்து எப்படி வேலை செய்யுது, அதாவது ஆட் பிளாக் எப்படி வேலை செய்யுதுன்றதையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு சப்ராக்ஷன் பிளாக், இப்போ நான் சொல்லவே தேவையில்லை, சப்ராக்ஷன் பிளாக்கோ இல்லை மல்டிப்ளிகேஷன் பிளாக்கோ நீங்கள் எடுத்து போட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா இதோட ஆன்சர் என்னவாக இருக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ a + b = c, D3 தான் வந்து ஆன்சர். இந்த D3யை திரும்பவும் சொல்கிறேன், கம்பேரிசன் பிளாக் எதுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆட் பிளாக் எங்கே யூஸ் பண்ணணும், இந்த ஆட் பிளாக்கை வச்சு என்ன கம்பேரிசன் பண்ணணும், என்ன கம்பேர் பண்ணி என்ன ஒரு அவுட்புட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க, அந்த அவுட்புட் என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே கான்செப்டை தான் என்ன பண்ணுவாங்கனாக்கா, உங்களுடைய அனலாக் அவுட்புட்ஸ், இந்த நான் D3ன்னு கொடுத்துருக்கிறதுக்கு பதிலாக அனலாக் அவுட்புட் அட்ரஸையும் டிஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ நான் அனலாக் அவுட்புட் அட்ரஸை டிஃபைன் பண்ணுறேன், கிடைக்கிற வேல்யூக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய அவுட்புட் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து உங்களுடைய 4 mA வருதுன்னு வச்சுப்போம். 4 mA அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து 0ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுடைய 20 mA வருது, லெவல் டிரான்ஸ்மிட்டர் வந்து 20 mA அவுட்புட் வருது அப்படின்னா இங்கே உங்களோட வேல்யூ என்ன இருக்குன்னா, இப்போது இங்கே வந்து நான் 0ன்னு கொடுத்துக்கிறேன். 20 mA ஃபுல்லாக வருது அப்படின்னாக்கா இங்கே 32767 வரும் இல்லையா. இப்போ 32767
ப்ளஸ் 0 is equal to 32767. இப்போது இந்த இடத்துல நீங்கள் அவுட்புட் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. எனக்கு வந்து என்ன ஆகணும், ஒரு வால்வை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த வால்வை க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், எனக்கு 20 milliamps அவுட்புட் வரணும். இப்போ 20 milliamps அவுட்புட் வரணும்னா நீங்கள் இந்த D3க்கு பதிலாக அனலாக் அவுட்புட்டை டிஃபைன் பண்ணிக்கோங்க. இந்த அனலாக் அவுட்புட் அட்ரஸில் 20 milliamps வந்ததுன்னா என்ன ஆகும்னா இந்த 20 milliamps வந்துட்டு I2Pக்கு போகும். இந்த I2P என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, ஸோ 20 milliamps வரும்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அது 3 to 15 PSI வந்து கொடுக்குற ஒரு I2P கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்னா 15 PSI வந்து வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், என்னோட PLCயிலேருந்து 20 milliamps நான் ரிலீஸ் பண்ணணும். ஸோ 20 milliamps அவுட்புட்டில் வரும்போது ஓகே உங்களுடைய I2P என்ன பண்ணுன்னா 15 PSI ரிலீஸ் பண்ணும். அப்போ 15 PSI ரிலீஸ் பண்ணிச்சுன்னா உங்கள் வால்வு ஓப்பன் பண்ணணுமா இல்லை க்ளோஸ் பண்ணணுமா அப்படின்றது நீங்கள் யூஸ் பண்ணுற வால்வை டிபெண்ட் பண்ணி. ஸோ நார்மலி ஓப்பன் டைப் இருக்குது, நார்மலி க்ளோஸ் டைப் இருக்குது. ஓகே இப்போ நீங்கள் நார்மலி ஓப்பன் டைப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 20 milliamps PLCயிலேருந்து, அதாவது திரும்ப சொல்கிறேன், D3யில் உங்களுக்கு என்ன வருது 32767. இந்த D3க்கு பதிலாக அனலாக் அவுட்புட் அட்ரஸை கொடுக்க போகிறீங்க. இந்த அனலாக் அவுட்புட் அட்ரஸில் 32767 ஒரு வேல்யூ வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய அனலாக் அவுட்புட்டில் 20 milliamps கிடைக்கும். இந்த 20 milliamps I2Pக்கு போகும்போது I2P கரண்ட் டு ப்ரெஷர் கன்வெர்ட்டர். ஓகே ஸோ அந்த ப்ரெஷர் கன்வெர்ட்டரில் உங்களுக்கு என்ன பண்ண போகுது 15 PSI ரிலீஸ் பண்ண போகுது. இப்போ 15 PSI ரிலீஸ் ஆகிடுச்சுனாக்கா உங்கள்கிட்ட வந்து ஒரு கண்ட்ரோல் வால்வ் இருக்குது. இந்த வால்வுக்கு மேலே ஒரு நியூமேட்டிக் ஆக்சுவேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த நியூமேட்டிக் ஆக்சுவேட்டரில் உங்களுக்கு என்ன ஆக போகுது, இது நார்மலி க்ளோஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ நார்மலி க்ளோஸ் அப்படின்னு சொன்னாக்கா இந்த 20 milliamps அதாவது 15 PSI போகும்போது நார்மலி க்ளோஸ், நார்மலி ஓப்பன் ஆகும். இல்லை நார்மலி ஓப்பனில் இருக்கிறதுனா நார்மலி க்ளோஸாக இன்டைரக்டாக சேஞ்ச் ஆகும். ஓகே இது எல்லாமே ஃபீல்டில் இருக்க டிவைஸஸை டிபெண்ட் பண்ணி நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எனக்கு 20 milliamps வேணும்னா அது வந்து ஒரு 16-bit இன்டீஜர் வேல்யூ அப்படின்னு இருந்தாக்கா 32767 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்தால் தான் 20 milliamps கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது இதில் பாதி 16383 நினைக்கிறேன் எக்ஸாக்ட்லி. ஓகே ஸோ 16383 வந்து தான் அப்படின்னா ஆகும். அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள் 4 to 20 milliamps. அப்போ 4 20 milliampsக்கு கீழே பாதியாக எவ்வளோ இருக்க போகுது அப்படின்றத பார்த்துக்கு நியர்பை 10 20 12 milliamps பக்கத்தில் வருமா. ஸோ இதுதான் வந்துட்டு அவ்வளோ அவுட்புட்டாக இருக்க போகுது. ஓகே ஸோ நீங்கள் எவ்வளோ வேல்யூ வருதோ அந்த வேல்யூவுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் அனலாக் அவுட்புட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்லி இந்த ஆட் பிளாக் வச்சு என்ன பண்ண போகிறது, ஓகே இந்த கம்பேரிசன் பிளாக் வச்சு என்ன பண்ண போகிறது அப்படின்றதெல்லாம் வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். ஓகே ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இன்னும் டெப்த்தாக போக போக நான் இன்னும் சொல்லித்தரேன். இதுவே டெப்த்து தான் கொஞ்சம். ஓகேங்களா, இதெல்லாம் சொல்லும்போது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் வேர்டிங்ஸ் மேபி கொஞ்சம் புதுசாக இருக்கலாம். ஓகே ஸோ கொஞ்சம் கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி பார்த்துருக்க கான்செப்ட் என்ன அப்படின்னா, வேர்டுன்னா என்ன, இன்டீஜர்னா என்ன, ஓகேங்களா, டபுள் வேர்டுனா என்ன, ரியல்னா என்ன, அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே கன்க்ளூஷன் திரும்ப வந்துடுவோம். ஸோ இன்டீஜர் அப்படின்னு சொன்னாக்கா ப்ளஸ் ஆர் மைனஸ் சிம்பிள் இருக்கும். ஓகே அங்கே வந்து எப்படி சிம்பிளுக்காக ஒரு பிட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. 2^16 - 1 which mean 2^15. அதுதான் உங்களுக்கு ஆன்சர். இதுவே வந்து பார்த்திங்கன்னா வேர்டுனா ப்ளஸ் ஆர் மைனஸ் கிடையாது. 2^16 is equal to என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் அவுட்புட். ஓகே இதுவே வந்துட்டு 32 பிட் அப்படின்னா 32 பிட் ரெஜிஸ்டரை யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படி சொல்லியிருப்பாங்க, டி இன்டீஜர். ஓகேங்களா, DINTன்னு போட்டிருப்பாங்க. ஓகே ஸோ DINT அப்படின்னா அது டபுள் இன்டீஜர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது 32 பிட். ஓகே அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸுக்கு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணிடுவோம். அப்போ 2^32 - 1 is equal to 31. தட் மீன் 2^31. ஓகே டபுள் வேர்டு அப்படின்னு சொன்னாக்கா அது 32 பிட் தான். 2^32 is equal to அப்படியே போட்டுருங்க. ரியல் அப்படின்னாக்கா அதுவும் 32 பிட் தான். பாயிண்ட் வேல்யூஸு யூஸ் பண்ணுறதுக்காக, அதாவது பாயிண்ட் வேல்யூவில் நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னா அப்போ யூஸ் பண்ணுறது வந்துட்டு ரியல் வேல்யூஸ். ஓகேங்களா, ரியல்னு இருக்கும். அது 32 பிட் தான் இருக்குங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ இல்லையோ 4 பேர்கிட்ட சொல்லுங்கள். எல்லாரும் வந்துட்டு 10,000 20,000 காசு கொடுத்து இந்த கோர்ஸை படிக்கிறாங்க. நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு உங்களுக்கு எதாவது சொல்லித்தரணும் அப்படின்றதுக்காக வந்து ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஸோ என்ன சப்போர்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் உங்களுக்கு மனசு தோணுது அப்படின்னு சொன்னாக்கா தயவுசெய்து 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு பண்ணுற ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஆல் த வெரி பெஸ்ட். குட் டே.